வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வந்து பார்த்திங்கன்னா, நான் வெண்ணிலா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம், இப்போ என்ன விஜய் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் இந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி கேட்குறாங்க. எனக்குமே சுத்தமாக புரியல தாத்தா, என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல. இவளுக்கு நினைவு வந்தோடனே நான் சொன்னோடனே புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். ஆனால் இவ என்னமோ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் யோசிக்கிறான்னா எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லி புலம்பிகிட்ருக்காரு. உடனே ராகினி வந்து எல்லாம் உங்கள் மேலே தான் தப்பு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே விஜய் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. ராகினி பக்கம் திரும்பி, என்ன இப்போது உனக்கு என்ன தெரியும், என்ன எல்லாமே ஏன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க, இந்தமாரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செம்மையாக கத்தி விட்டுறாரு ராகினியை. மரியாதை இங்கேருந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்லிடுறாரு. ராகினி உடனே கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ தாத்தா பாட்டி வந்து உடனே சரி நீ வெண்ணிலாவை இப்போ என்ன தான் பண்ண போகிற, அவளை பேசாமல் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு விஜய், நானும் அதுக்கு தான் தேட போகிறேன். நான் போய் அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்கன்னு பார்த்து அவங்கக்கிட்ட இவ்வளோ கொடுக்க முடியுமா, ஒப்படைக்க முடியுமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. ஒப்படைக்க முடியுமாலாம் இல்லை, எப்படியாவது அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடு இவளை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி, நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறாரு. நான் போகிறதுக்கு முன்னாடி காவேரியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்கறதுக்காக வராரு. காவேரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க இங்கே அவங்க வீட்டுக்கு வரதுக்காக வந்துட்டுருக்காங்க. உடனே விஜய் வந்து வெயிட் பண்ண போகாத, நான் எதுவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. இங்கே யாரும் இல்லை, நீ என்ன என்கிட்ட சொல்ல வந்த, என்ன விஷயத்துக்காக நீ என்னை பார்க்கணுன்னு சொன்ன, சொல்லு காவேரி, நீ இந்தமாரி என்கிட்ட பேச மாட்டியா, என்னை பார்க்கணுன்னு சொல்ல மாட்டியா, நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன், சீக்கிரம் சொல்லு காவேரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையை கேட்குறாரு. நம்ம காவேரியும் வந்து நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லணுன்ட்டு அவங்களுக்கும் வாய் துடிக்கும். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் மௌனமாக நின்றுட்டு இருப்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, வெண்ணிலா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெண்ணிலா பற்றி பேசினோன்னே இவர் நடந்த எல்லாத்தையுமே வந்து திரும்பவும் சொல்கிறாரு. உடனே காவேரி வந்து முதல்ல நீங்கள் என்னென்னு யோசிங்க, அவளை பற்றி என்னன்ட்டு, உங்களுக்கு நானாக வெண்ணிலாவான்னு நான் சாய்ஸ் கொடுக்க விரும்பலை, நீங்களாவே ஏதாவது ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி ரொம்ப சோகமாக கிளம்பிடுறாங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.